இங்கிலீஷ் 302 தேர்வு இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் டென்ஷனா இருக்கா? அப்படின்னா கவலைய விடுங்க. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த தேர்வுல ஜெயிக்கிறதுக்கான ரகசியத்தை நாம உடைக்க போறோம். அதுவும் ஏதோ யூகத்துல இல்ல, முழுக்க முழுக்க அதிகாரப்பூர்வ ஆவணங்களை வச்சுதான். வாங்க ஆரம்பிக்கலாம். தேர்வுனாலே ஒரு சின்ன பதற்றம் வரத்தான் செய்யும் இல்லையா? அதுவும் இவ்வளவு பெரிய பாடத்திட்டத்தை பார்க்கும்போது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எதை படிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே வரும். ஆனா கவலைப்படாதீங்க, அந்த தடைய உடைக்கத்தான் நாம இங்க இருக்கோம். சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம். முதல்ல இந்த தேர்வின் கோட்டைய எப்படி உடைக்கிறதுன்னு பாப்போம். அப்புறம் பாடத்திட்டத்தை 2ஆ பிரிச்சு அலசுவோம். வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியா உங்களுக்காகவே ஒரு வெற்றி வியூகத்தை உருவாக்குவோம். ரெடியா? சரி, வாங்க முதல்ல இந்த பாடத்திட்டத்தை எப்படி 2 பாதியா பிரிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்மளோட தயாரிப்புல இதுதான் முதல் படி, ரொம்ப ரொம்ப முக்கியமான படியும் கூட. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. மொத்த பாடத்துல 40% ஆசிரியர் குறியீட்டு ஒப்படைப்பு, அதாவது டிஎம்ஏக்கு போயிடுது. மீதி இருக்கிற 60% தான் பொதுத் தேர்வு, அதாவது நீங்க எழுத போற இறுதி தேர்வுட்டு. இதுலேந்து என்ன தெரியுது? நம்மளோட முழு கவனமும் அந்த 60% மதிப்பெண் வரக்கூடிய இறுதி தேர்வு பாடங்கள் மேலதான் இருக்கணும். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான, ஆட்டத்தையே மாற்றக்கூடிய புள்ளி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சில உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க. இந்த 40% ஒப்படைப்பு பகுதிக்கு மேரி கோம் நேர்காணல், நைட் ஆஃப் தி ஸ்கார்பியன் மாதிரியான பாடங்கள் வருது. அதே சமயம் நீங்க எழுத போற அந்த 60% பொது தேர்வுக்கு போலி, நெக்லஸ், அப்புறம் கடிதம் எழுதுதல் மாதிரியான பாடங்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இல்லையா, நம்ம கவனம் எங்க இருக்கணும்னு? அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட 60% உழைப்பும் கவனமும் அந்த இறுதி தேர்வுக்கான 16 பாடங்கள் மேலதான் இருக்கணும். இத மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அடுத்து நாம இந்த தேர்வின் ப்ளூ பிரிண்ட், அதாவது அதோட விதி புத்தகம்னு சொல்லலாம், அந்த வினாத்தாள் வடிவமைப்பை தான் பார்க்க போறோம். இத மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், பாதி வெற்றி இங்கே நமக்கு உறுதியாயிடும். இந்த வரைபடம் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லுது. பாருங்க, வெறும் மனப்பாடம் பண்ற அறிவு, அதாவது நீங்க படிச்சதை அப்படியே சொல்றதுக்கு வெறும் 20% மதிப்பெண்கள் தான். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை எப்படி பயன்படுத்துறீங்கிறதுக்கும் சேர்த்து மொத்தம் 70% மதிப்பெண்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன படிச்சீங்கிறத விட படிச்சதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறீங்க என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க பாடப்புத்தகத்திலிருந்து, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திலிருந்து வெறும் 30% மதிப்பெண்களுக்கு தான் கேள்விகள் வருது. ஆனா பாருங்க, பரிந்துரைக்கப்படாத பாடம், அதாவது பொதுவான ஒரு பத்திய படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய எழுத்து திறனுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 40% மதிப்பெண்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதனால வெறும் பாடத்தை மட்டும் படிக்காம உங்க பொதுவான ஆங்கிலத்திறனை வளர்த்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்து தெரியுது. இந்த வரைபடத்தை பாருங்க, இது உங்களுக்கு நிச்சயமா ஒரு தைரியத்தை கொடுக்கும். மொத்த வினாத்தாள்ல 70% கேள்விகள் ரொம்ப எளிதாகவோ இல்லைன்னா சராசரியாகவோ தான் இருக்க போகுது. ரொம்ப கடினம்னு சொல்ற கேள்விகள் வெறும் 30% தான். அதனால சரியா திட்டமிட்ட படிச்சாலே போதும், பயப்படாம நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும். சோ டென்ஷனே வேண்டாம். இந்த அட்டவணை தான் உங்க நேர மேலாண்மையோட மாஸ்டர் கீ. எந்த மாதிரியான கேள்விக்கு எவ்ளோ மதிப்பெண்கள்னு தெளிவா பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு கொள்குறி வகை, அதாவது 1 மதிப்பெண் கேள்விகளுக்கு மொத்தம் 30 மதிப்பெண்கள் இருக்கு. சோ எதுக்கு எவ்ளோ நேரம் செலவழிக்கணும்னு இத வச்சு திட்டமிட்டுக்கிட்டீங்கன்னா தேர்வு அறையில டென்ஷன் இல்லாம எழுதலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம தியரி, ப்ளூ பிரிண்ட்னு நிறைய பார்த்துட்டோம். இப்போ இதையெல்லாம் ஒரு உண்மையான மாதிரி வினாத்தாளோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? அப்பதான் இதோட முழு பயனும் நமக்கு இன்னும் தெளிவா புரியும். முதல்ல அந்த அறிவு பகுதியை எப்படி சோதிக்கிறாங்கன்னு பாப்போம். மாதிரி வினாத்தாள்ல இருந்து 1 மதிப்பெண்ணுக்கான சரி தவறு கேள்வி இதோ. இது தி நெக்லஸ் பாடத்திலிருந்து வந்த கேள்வி. திருமதி லாய்சல் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தப்பா? யோசிங்க. கதையை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். மதிப்பெண் திட்டத்தின்படி இதுக்கு பதில் தவறு. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? பாடத்தை சும்மா மேலோட்டமா படிக்காம ஒவ்வொரு வரியையும் எவ்ளோ கவனமா படிக்கணும்னு புரியுதா? ஒரு சின்ன தகவல் கூட உங்க 1 மதிப்பெண்ணை முறிவு செய்யலாம். அடுத்து பயன்பாட்டு திறனை எப்படி சோதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணுனதை சோதிக்கிற கேள்வி இல்ல, கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவீங்கன்னு பார்க்க போறாங்க. இதோ 4 மதிப்பெண் கேள்வி. கேள்வி என்னன்னா, நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு பதிலா
தவறான புடவைகள் உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு புகார் கடிதம் எழுதணும். இது நம்ம பார்த்த ப்ளூ பிரிண்ட் படி நீண்ட விடை கேள்வி வகையில வருது. இதுக்கு 4 மதிப்பெண்கள். இதோட நோக்கம் என்ன? உங்களுடைய பயன்பாட்டு திறனை சோதிக்கிறது தான். சரி, இந்த 4 மதிப்பெண்களையும் முழுசா வாங்க என்ன செய்யணும்? மதிப்பெண் திட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க எழுதுற கடிதத்தோட வடிவம், அதாவது முகவரி, தேதி இதெல்லாம் சரியா இருந்தா அதுக்கு 1 மதிப்பெண். நீங்க சொல்ல வர்ற விஷயம், அதாவது உள்ளடக்கம் தெளிவா சரியா இருந்தா அதுக்கு 2 மதிப்பெண்கள். கடைசியா உங்களுடைய மொழி நடை, அதாவது வெளிப்பாடு, இலக்கண பிழை இல்லாம இருந்தா அதுக்கு 1 மதிப்பெண். ஓகே, இப்போ தேர்வு பத்தின எல்லா முக்கியமான தகவல்களையும் நாம உடைச்சு பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நமக்காக ஒரு சூப்பரான வெற்றி திட்டத்துல உருவாக்குவோம். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த தரவுகள், இந்த எண்கள், இதெல்லாம் உங்களுடைய படிப்பு திட்டத்தை எப்படி மாத்தப் போகுது? யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துலயும் நாம கத்துக்கிட்டத வச்சு இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான 4 படி வெற்றி உத்தி. 1. 60% மதிப்பெண்கள் வரக்கூடிய அந்த பொதுத் தேர்வு பாடங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. 2. வெறும் மனப்பாடத்தோட நிறுத்திக்காம படிச்சதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பயிற்சி பண்ணுங்க. 3. கடிதம், அறிக்கை மாதிரியான வடிவங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, பயப்படாதீங்க. 70% வினாத்தாள் எளிதாக அல்லது சராசரியாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பை நம்புங்க. பாருங்க, ஜெயிக்கிறதுக்கான முழு ப்ளூ பிரிண்ட்டும் இப்போ உங்க கையில இருக்கு. இத வச்சு உங்க வெற்றிக்கான பாதையை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட தயாரிப்பு சிறப்பா அமைய வாழ்த்துக்கள்.